ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிட்டுலாம் வரல, படம்லாம் ஓடாமலாம் இல்லை. சென்னையாக இருந்தாலும் சரி, அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, அது சேட்டலைட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மணி நேரத்தில் எல்லாமே அவங்கவுங்க நான் நீன் போட்டி போட்டு கொண்டு வாங்கக்கூடிய ஒரு படம் இது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நடித்த படம் தான். மனிதனுக்கு தேவை காலையில் ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 4 இட்லி இருந்தாலே காலத்தை ஓட்டின்னு போற காலத்துல 5000 கோடி 10,000 கோடியை சம்பாரிச்சு ஜெயில போய் உக்காந்து இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். மனிதனுக்கு தேவை காலையில ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 4 இட்லி இருந்தாலே காலத்தை ஓட்டின்னு போற காலத்துல 5000 கோடி 10,000 கோடியை சம்பாரிச்சு ஜெயில போய் உக்காந்து இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உச்சத்துல இருக்கும் போதே இந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள். அந்த மக்களுக்கு அந்த உச்சத்துல இருக்கும் போதே அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி தான். ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டுலாம் வரல, படம்லாம் ஓடாமலாம் இல்லை. போட்டார் கையெழுத்து, தலைவர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டார்னா அடுத்து 1 மணி நேரத்துல பணத்தை யாரெல்லாம் படம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 1 மணி நேரத்துல அந்த படமே எல்லாரும், சென்னையாக இருந்தாலும் சரி, அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, அது சேட்டலைட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மணி நேரத்துல எல்லாமே அவங்கவுங்க நான் நீன் போட்டி போட்டு கொண்டு வாங்கக்கூடிய ஒரு படம் இது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நடித்த படம் தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் என் மக்கள், என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கோ நான் வந்து சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரல, உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார். எல்லாருமே சர்வே எடுத்து பார்க்குறாங்க, யார் யாரையோ வச்சு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சொல்வது 32%, 35% இப்படி தான் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. யாருமே குறைச்சியே எதுவுமே சொல்லலை. அவங்கவுங்க எடுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம எடுக்கல. வெளியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சி இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், அவங்க சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்சியில் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோமேன்னு. எதை செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. மக்களுடைய வரி பணத்துல தான் நீங்க சில விஷயத்தை செய்யறீங்க என்று சொன்னால் அதை கூட நீங்கள் சரியாக செய்யக்கூட முடியாத ஒரு கையாளாத அரசாகத்தான் திமுக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ரமேஷ் சொன்னார், பயங்கரமா வாக்குல நடந்தாரு. ராஜ்மோகன் எல்லாம் சொன்னார், எது நடந்தாலும் சரிங்க, தலைவர் தளபதி தளபதி தான். நீங்கள் எப்படி ஒன்றாலும் வேஷம் போடலாம், எப்படி ஒன்றாலும் நானும் இருக்கலாம் நினைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே எந்த காலத்திலையும் ஒரே தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் தளபதி. நம்ம சொல்லிக்கலாம், மற்றவங்க சொல்லிக்கலாம், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி போவேன்னு, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஒரே இது தலைவர் தளபதி மாதிரி வேற யாராலையும் வர முடியாது. ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தாலும் சரிசகமாக உட்கார வைத்து அவர்களிடம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். ஏன்னா கடலூர்ல இருந்து நீங்க நிறைய பேர் வந்து தலைவர் தளபதியை பார்த்திருப்பீங்க, அவரோட கலந்துரையாடி இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் நாம் சொல்லும் போது அது உண்மையாக இருப்பது என்பதனால தான் இந்த பொது மேடையிலே நான் அதை சொல்ல முடிகிறது. இப்படியெல்லாம் ஒரு உண்மையாக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து பதவி கொடுத்த ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. மேலும் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கிறது. இன்று நான் சொல்கிறேன், 9 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை, எங்களுக்கு பயமும் இல்லை. நாங்கள் 2026 தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக ஆவது உறுதி. மக்களுக்கும் சரி, தோழர்களுக்கும் சரி,
ஒரு உண்மையான தலைவராக இருந்து யாரெல்லாம் என்னென்ன நினைக்கிறார்களோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல் கொண்டு வழங்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தலைவர் தளபதி இருப்பார். தாய்மார்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஏனென்று சொன்னால் நேற்று கூட பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்து, இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்லாம் தொகுதியில போனா இப்ப எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரியும். 5 வருஷம் உன்னுடைய பதவி இருக்கிறது, உன்கிட்ட பவர் இருக்கிறது, எதையும் நான் கேட்க கூடாது. நான் உனக்கு ஓட்டு போட்டதே நீ எனக்கு சேவை செய்யணும் என்று சொல்லிதான். ஆனால் அந்த 5 வருடம் நீ சேவை செய்யவில்லை என்று தேர்தல் நெருங்க வந்தவுடன் மக்கள் கேட்கிற கேள்வி, ஏன் நீ இதுவரை தொகுதி பக்கமே வரவில்லை, எங்களுக்கு இந்த திட்டத்தை செய்தியா அப்படின்றெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை இங்கு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால நம்மளை நம்பி நம்மளுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார். பல்வேறு நலத்திட்டங்களையோ பல்வேறு திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பார் என்று மக்கள் ஓட்டு போட தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு போடுவதற்கு நாம் எல்லோரும் அவர் சொன்னது போல, சகோதரர் சொன்னது போல 24 மணி நேரம் 20 மணி நேரமாக நாம் உழைக்க வேண்டும். நம்மளுடைய சின்னமான வெற்றி சின்னம் விசில் சின்னத்தை நாம் வீடு வீடாக சென்று எங்களுடைய சின்னம், தலைவருடைய சின்னம், தளபதியுடைய சின்னம், வெற்றி சின்னம் விசில் என்பதை நீங்கள் வீடு வீடாக சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் 60-65 நாட்கள் தான் இருக்கிறது. தலைவர் யாரை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறார்களோ அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க கொள்கை தெரியுமா, அதுவா இதுவான்வாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதியா. தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ செய்யக்கூடிய ஒரு தொண்டனாக தோழனாக நாங்கள் இருப்போம். ஏன் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எங்களை ஒழுக்கமாக வளர்த்து எங்களை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கடந்த 30-32 வருடமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதி தான். எங்களுக்கு நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை வளர்த்தவர் எங்கள் தலைவர் தளபதி தான்.